Hi friends, welcome to Agathia Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, அரிசியில வந்து நம்ம பன் தோசை வந்து பண்ணிருப்போம். பட் இது வந்து சோளத்துல ரொம்ப டேஸ்டான பன் தோசை, அது கூடவே காரசாரமான கார சட்னியுமே எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கறோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சோளத்துல பன் தோசை பண்றதுக்கு 4 பவுல் அளவுக்கு வந்து நான் வந்து வெள்ளை சோளம் வந்து எடுத்துர்க்கேங்க. நீங்க டம்ளர்ல அளந்தீங்கன்னா டம்ளர்லயும் கூட 4 டம்ளர் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. அதே பவுல்ல ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கிறேன். இதுவே வந்து நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 டைம் வந்து நல்லா கலஞ்சி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை சோளம் வந்து எங்கள் வீட்டில் வந்து விளைஞ்சி வந்ததுங்க. அதனால் அப்படியே வந்து ஆளுக்கு வச்சு அடித்தது. நிறைய ஆளுக்கு இருக்கும். 2-3 டைம் வந்து நல்லா கழிஞ்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி மினிமம் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஊறணும். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். மார்னிங் பாருங்கள், நல்லா வந்து சோளம் உளுந்து எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளரிக்காயை நம்ம பொடியாக கட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி காய் திருகி அரைச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு அரைப்பட்டு வந்துடும். இந்த குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துருக்கனால நான் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கம்மியான குவான்டிட்டி எடுத்துருந்தீங்கன்னா அதுவே வந்து மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம திருகி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரிசியோட கம்பேர் பண்ணும்போது சோளத்தை வந்து அரைக்கும் போது அப்பப்போ தள்ளி விட்டு அரைச்சி எடுத்துக்கோணும். பாட்டி வச்சுங்க. ஈவினிங் பார்க்கும்போது ஒரு 6 o'clock போதே நல்லா வந்து புளிச்சு வந்துடும். சிறுதானியங்களை பொறுத்தளவுக்கு சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். குவான்டிட்டியும் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணி வச்சுக்கணும். மினிமம் 1 டேக்கு ஆகிற அளவுக்கு பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரு 6 போல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கூட ஒரு 4 காஷ்மீர் மிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்க 2 தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது இனிப்பாக இருக்காது, பட் வந்து காரத்தை இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த சட்னி பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்கையில் நம்ம தக்காளி சேர்த்துருக்கும்போது தக்காளியே வந்து நல்லா அந்த தண்ணி இருக்கும். இப்போ இந்த சட்னி வந்து ஒரு 2 ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அந்த கலந்து விட்டு தாளிச்சது எடுத்துட்டாலும் அந்த பச்சை வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ஒரு 3 days ஆனாலும் கெட்டு போகாது. நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த தோசைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆப்பச்சட்டி தான் நான் எடுத்துருக்கேன். ஆப்பச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. 1 சைடு வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பன் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா தெரியும். பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. உள்ளே பார்த்திங்கனாலும் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நார்மலாக நம்ம அரிசியில் வந்து செய்வோம் பன் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே வந்து நம்ம சோளத்தில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ பாருங்கள், ஒன்று பிச்சுட்டா எந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சுமாக இருக்கும். அது நம்ம செஞ்ச இந்த கார சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே வந்து நம்ம வந்து கல் தோசை அந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கல் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பஞ்சு மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.